ம் போலாமா? நேரம் ஆகுதுல்ல? இருக்குங்க சார். எல்லாரையும் கூப்பிடுத. லியோனா, ராணி, ஜப்பா சீக்கிரம் வாங்க. கார் வந்துட்டே. நேரம் ஆயிட்டே போகுது, பாத்துக்க. சீக்கிரம் வாங்க. நான் வந்துட்டாங்க. சீக்கிரம் வாங்கடி. எதுக்கு அங்க நிக்க? இங்க வா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இங்க வான்னு. இல்ல இதுல நிக்கிற பரவாயில்ல. இங்க வான்னு. வான்னா வரணும். எதுக்கு தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கா? ஒண்ணுல சும்மா சும்மா நாடி தள்ளி தள்ளி போக கூடாது. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. அப்பா கார் அனுப்பிட்டாரு. வாங்க எல்லாரும் ஏறலாம் வாங்க. கூடையே இரு, கூடையே இருக்கணும். சரி வாங்க எல்லாரும் ஏறுங்க. சரி சரி நாங்க பின்னாடி ஏறிக்கிறோம். இசை ஏற முன்னாடி ஏறிக்கிறதியா? எல்லாரும் ஒரே கார்ல போக முடியாது. இருங்க நான் கிங்ஸன். சொல்லு. நீ நான் ராணி நம்மலாம் ஒரு கார்ல போகலாம். லியோனாவும் ஜபாவும் டிரைவர் கூட இன்னொரு கார்ல வரட்டும். என்ன சரிதானே? லியோனா என் கூட வரட்டும். அவ என் கூட தான் வருவா. நாங்க லியோனா இல்லாம வந்துக்கிட மாட்டோம். அப்படியா? சரி அப்ப ஒரே கார்ல போயிடலாமா? அதுக்கு என்ன, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். சரி அப்ப வாங்க. நாம அவன் பக்கத்துல இருக்கலான்னு பார்த்தா அவன் லியோனா விட்டு தள்ளி இருக்க மாட்டேக்கான். லியோனுக்கு தான் ஆள் இருக்குல்ல, தர வேணாம். சரி பரவாயில்ல, எப்படியோ கேஸ் எனக்கு தான். சீக்கிரம் லவ் சொல்லிடுவேன். ஏச்சப்பா இந்த லில்லி நம்மளை என்ன பிறநாள் பார்ட்டிக்கா கூட்டிட்டு போறா? எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே. அவ கிங்ஸ்ன வளைச்சு போடுறதுக்காக கூட்டு போய்கிட்டு இருக்கா. நடக்கும். நடக்குது. லியோனா எப்படியோ வேற யாரையும் லவ் பண்ணிட்டா. அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஜபா நம்ம லியோனாக்காக ஏதாவது பண்ணணும். கிங்ஸை நம்புற மாதிரி ஏதாவது பண்ணணும்ல. என்ன பண்ண சொல்ற? அவளே இல்லாத ஒருத்தனை இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு காதலன் இருக்கானா? திடீர்னு இந்த கிங்ஸின் அந்த காதலனை காட்டுன்னு சொன்னா இவன் என்ன பண்ணுவா? அது அந்த நேரத்தில் ஏதாவது ஐடியா கிடைக்கும். எனக்கு என்னமோ இது விபரீத விளையாட்டு மாதிரி தான் தோணுது. இந்த நம்மளை பிறந்தநாள் பார்ட்டிக்கு கூட்டு போறாளே இந்த லில்லி, அவளை லேசில் அவங்க வீட்டில் யாரையும் நடையத்துவா? கிங்ஸ்ன்னு அடையதுக்காக நம்மளை கூட்டிட்டு போறா. இப்போ முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு பாரு, அது எதுக்குங்க? நம்ம லியோனாக்கு ஒரு காதலன் இருக்கிறான், அதனால தான். ஏன்னா கிங்ஸின்னும் லியோனாவும் நெருக்கமாக இருக்காங்க. எங்கள் லவ்வராக இருப்பாங்களோன்னு இவள் பயந்துட்டா. இப்போ லியோனாவுக்கு வேற ஆள் இருக்கணும்னு அவ்வளோ பொண்ணாக அவளுக்கு. ஆனாலும் நெருக்கமாக இருக்க விட மாட்டேக்கால. எட்டிச்சாப்பா நம்ம லியோனாவும் கிங்ஸினும் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு? நல்லா தான் இருக்கு. ஆனால் அவன் தான் காதலிக்கிற மாதிரி தெரியலையே. அவன் காதலிக்கட்டா என்ன, நாம காதலிக்க வைப்போம். எப்படியோ கிங்ஸை எனக்கு தான். என்ன ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது? ஆமா திடீர்னு வந்துட்டாங்கல்ல, அதனால தான். நல்லா பேசுவானா? நல்லா பேசுவாங்க, அதனால தானே பிடிச்சதே. ஓ, எப்பவும் இதே மாதிரி தான் பேசுவீங்களா என்ன? இல்லை இன்னைக்கு தான் நான் லவ் சொன்னேன். அப்படின்னா அவனுக்காக நீ டைம் ஒதுக்க போறியா? இல்லை பேசணும்னு சொன்னாங்க, நான் வேற ஒன்றும் சொல்லலை. இங்க பாரு, நீ லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எனக்கான டைம் 3 to 5. எப்பவும் நீ தோட்டத்துக்கு வந்துடணும், உன் செம்பகத்தை கூட்டிட்டு. அதே என்ன எப்படி திடீர்னு எங்களுக்கு காதல் வந்ததே? என்கிட்ட காதல் சொல்ற மாதிரியே நடந்துக்கிட்டா. ஒருவேளை நம்ம மேல உள்ள கோவத்துல காதலிக்க ஆரம்பிச்சிட்டாலோ? சரி டேக்கிங் சைன், உனக்கு தேவை உண்மை. யார் என்ன போன நமக்கு என்ன? யார் யாரை காதலிச்சா உனக்கு என்ன? சீக்கிரம் உண்மை கண்டுபிடிக்க பாரு, அதிக நேரம் எடுத்துக்காத. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அழுக்கு உன் மேல காதல் அதிகம் போலுக்கு. பின்னாடி வந்துட்டாரு. ஆமா ஐயோ ராணி சொதப்பிட்டாங்க. ஆமா ராணி நீ வந்து சொதப்புனா. ஐயோ லில்லி காரை நிப்பாட்டணும் அவ்வளவுதானே?
இறங்குவா, அந்த இடத்த நான் பிடிச்சுக்கிடுவேன். டிரைவர், வண்டி நிப்பாட்டுங்க. அடியே ராணி, எவமிட்டி அம்மா, இப்ப என்ன பண்ணனு தெரியலையே. ஏ ராணி, இப்ப என்ன பண்ண போற? இந்த லில்லி இப்படி காரை நிப்பாட்டுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? எருமை. டிரைவர், வண்டி நிப்பாட்டுங்க. நீ பார்த்த வேலை எங்க கொண்டு நிப்பாட்டிருக்க பார்த்தல? இந்த லில்லி இப்படி ரெடியா இருப்பாரு எனக்கு எப்படி தெரியும்? இப்படி நடு ரோட்ல காரை நிப்பாட்டுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ கையும் கிளம்ப மாட்டிக்கிடுவா. லவ்வருக்கு எங்கடி போவ? யாத்தடி என் மனசத்த இது எதையாவது செஞ்சு காப்பாத்திட்டியே. இப்படி என்ன கொத்து விட்டுட்டானே. என்னாச்சு? போய் பேசு. இல்லையா போ போய் பேசு. அங்க யார்கிட்ட பேச சொல்லுதா? வாயை திறக்காத, கொன்னே போட்டுருவேன். இல்ல ஜபா, நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. இப்படி அந்த புள்ளைய காட்டி கொடுத்துட்டேடி. இப்போ அந்த புள்ளை என்னடி பண்ணும்? இப்போ மட்டும் அங்க லவ்வர் இல்லைன்னு வச்சுக்க, அந்த கிங்ஸ் என்னடி நினைப்பான்? நம்ம லவ் பண்ணலங்கக்காக இப்படி நம்மளை வெறுப்பேற்றதுக்கு இப்படி பண்ணிட்டானே, அவளை இன்னும் அசிங்கமா நினைக்க மாட்டான். எப்படி நான் அசிங்கப்படுத்திட்டேடி. இல்லாத ஒருத்தரை நான் எப்படி ஏய் உன் ஆளுகிட்ட போய் பேசு. ஒன்னா ஜபா, இப்ப எங்க நேரத்துல உங்க வீட்டுக்கு கிளம்புவோமே. பரவாயில்ல, 5 நிமிஷம் பேசிட்டு வரட்டுமே. இவளுக்கு அவ ஒளிஞ்சா போதும், தெரியுதுல்ல? ஏய் லியோனா, போய் பேசு. பேசுனா பேசு, இல்லைன்னா வா. வாரு. பரவாயில்ல, நீ பேசிட்டே வா. இவ ஒரு விளங்காதவா. இல்லாத ஒருத்தங்கிட்ட நான் எப்படி பேசுவேன்? போ லியோனா, பேசிட்டு வா. பேசுனா பேசு, விருப்பம் இல்லைன்னா வா. இல்ல இல்ல, அவ பேசட்டும். அவ எல்லாம் நிக்கிறனால தயக்கப்படுதல்ல. சரி வா, காருக்கு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாளைக்கு எப்படி சேர்ந்து தானே வாழ போற? போ. அங்க யாருமே இல்ல. இல்லாத என்ன பண்ண? இல்லை, காரை எடுங்கல. எப்போ நல்ல நேரம் எவனா ஒருத்தன் நிக்க, உன கொன்னே போட்டுருவேன். இவன் பக்கத்துல போய் நின்னு சமாளிச்சிட வேண்டியதான். உண்மையிலதான் விரும்புறாளா? லியோனா, வாளு ரொம்ப அம்சமா இருக்கா. யாத்தடி இது எங்க போய் முடிய போறா தெரியலையே. எப்படியாவது சமாளிச்சிட வேண்டியதான். எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படியோ அங்கிருந்து பார்க்கும்போது நான் இவங்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். என்னடி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? அவ சமாளிச்சுக்கிட்டு இருக்காட்டி. உண்மையிலே விரும்புறாளா? ஆனா இத பத்தி என்கிட்ட என்னைக்குமே சொல்லலையே. என்கிட்ட காதல் சொல்ற மாதிரியே வந்தா. ஐயோ, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். அப்பா, எப்படியோ சமாளிச்சுட்டா. பாய், போயிட்டு வரேன். வாங்க, பேசிட்டேன். இப்படி பெருநாளுக்கு போறேன்னு சொன்னேன், சரி கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. வாங்க போலாம். அது எப்படியோ அந்த புள்ள சமாளிச்சிருக்கு. சரி வா, வண்டில ஏறு. அவங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம்ல. அட எடுப்பட்டவளே, ஆத்தி அவளை சமாளிச்சிட்டு வந்திருக்கா. அது எதுக்கு? அத பார்த்தாச்சுல. சரி லியோனா, வா உள்ள வண்டில ஏறு. சரி சரி, வண்டில ஏறுங்க. எங்களுக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வையா. சரி, வண்டில ஏறுங்க. ஆமாமா, வண்டில ஏறுங்க. சரி, உன் ஆளை பார்க்கலான்னு பார்த்தோம், எங்களுக்கு கொடுத்து வைக்கல. அவங்க கொஞ்சம் கோச்ச ஸ்பாபம், அதான். அடி எடுப்பட்டவளே, உனக்கு இப்ப கிங்ஸையும் கூட சேர்ந்துடணும், அவ்வளவுதானே? எடுப்பட்டவா. சரி வாங்க, வண்டில ஏறுங்க. எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. பின்னாடி பாரு. அட, எங்க அண்ணன். எங்க அண்ணனை தான் விரும்புறா. இவ எங்க போய்கிட்டு இருக்கா? அடே அண்ணா, நீ தான் லியோனா விரும்புறியா? என் நெஞ்சில பால பார்த்தவனே என் அண்ணனே. இவ இவன் கூட நெருக்கமா இருவாளோ? நான் கண்டுபிடிக்க நினைச்சது எதையும் கண்டுபிடிக்க முடியாம போயிருமா? அடே அண்ணா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதை நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், நீ சொல்லவே இல்ல. கல்லே, என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? சொல்லவே இல்ல. கல்லே. ஆமா, இது எப்பத்துல இருந்து? ஏது? நீ அப்பா கிட்ட சொல்லவே இல்ல. என்னக்கடி? நீயும் லியோனாவும் லவ் பண்றது. என்ன உளறிக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளறடா. என் கிளாஸ் லியோனாவும் நீயும் லவ் பண்றீங்க. நீ என்ன சொல்லிட்ட? என்ன என் லியோனா சொல்லிட்டேன். என்ன உளறிக்கிட்டு இருக்க? என்கிட்ட மறைக்காத, நான் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்க. ஏன்னா லியோனா சூப்பர் டைப், ரொம்ப சூப்பர் டைப். என்ன உளறிக்கிட்டு இருக்க? என்ன சொல்லிட்டு புரியல? நடிக்காத. இல்ல, நீ பயப்பட நினைக்க. எங்க பாரு, நம்ம வீட்டுக்கு தான் நாங்க போய்கிட்டு இருந்தோம். உன்னை பார்த்த உடனே வண்டி நிப்பாட்ட சொன்னா பாரு. சாரி அண்ணி. அவ்வளோ லவ். அவங்களுக்காகத்தானே நீங்க நின்னுட்டு இருக்க. இவ்வளவு நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க. சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தா யா உன்கிட்ட அப்படி சொன்னது? நடிக்காத. நீங்க என்ன லவ் பண்றீங்கல,
லியோனாவே எங்ககிட்ட சொன்னா. அது மட்டும் இல்ல, இப்ப நான் கண்ணாலையும் பார்த்துட்டேன். இதுக்கு மேல மறைக்காத. அது எவ அந்த லியோனா? எவ வாங்கிட்ட அப்படி சொன்னா நான் லவ் பண்றேன்னு? என்ன? லியோனா நீயும் லவ் பண்ணிட்டு நீ காலேஜ்ல வந்து ப்ரோபோஸ் வேற பண்ணிட்டு போயிருக்க. அப்படி எவன் சொன்னா வாங்கிட்ட? உன் பக்கத்துல உன்னை ஒட்டிக்கு நிக்காங்களே எங்க அண்ணி, அவங்கதான். அப்பல யாடியாவா? திரும்பி பாரு. போக்குறேன், இன்னைக்கு இருக்கும் அவளுக்கு. லியோனா அண்ணின்னு சொல்லக்கூடாது, சர்ப்ரைஸா தான் சொல்லணும். இவன் என் அண்ணின்னு. லியோனா சாரினே, அண்ணின்னு கூப்பிடாம இருக்கிறதுக்கு மன்னிச்சிரு. நான் பெற கூப்பிட்டுக்கிறேன். லியோனா அப்பா, இவ பொண்ணா? அப்பப்பா, இவ பொண்ணா? லியோனா லியோனா செத்தா. அம்மா அம்மா, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. உண்மையிலே தான் லவ் பண்றாளா? சரி, ஐ அம் சாரி. அப்பா, இவ பொண்ணா? இவ பொண்ணா? தங்க தட்டுல வச்சு தாங்குற மாதிரி ஒரு பொண்ணு எங்க அப்பா என்ன பாக்குறேன்னு சொன்னாரு. தங்க சிலையே வந்து நிக்குதே. ரொம்ப ஊர்வசி எல்லாம் கலந்த மாதிரி இருக்கா. போ. ச்சே, என்னை எப்படி பாக்குறான்? லியோனா, 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 நீ என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? நாங்க லவ் பண்றேன்னு சொன்னா நடிக்காதனா? அவ உன்னதானே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. காலேஜுக்கே தெரியும். என் தங்கச்சி ஒரு முட்டா போய் உள்ள இத சொல்றத நம்பவா வேண்டாமா? ஆசையை காட்டி விட்டுட்டு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இல்ல, இவ எனக்கு வேணும். ஆமா, நாங்க லவ் பண்றோம். பாவி, சொல்லவே இல்ல. நீ அப்பா கிட்ட சொல்லி ஓச்சு விட்டுருவேன்னு நினைச்சேன். டேய், முத வேலையே இன்னைக்கு உனக்கு அப்பா கிட்ட சொல்ல போறதா. உனக்கு லியோனாக்கு பேண்ட் பண்ண போறேன். என் சொத்து பூ உனக்கு தானே. சரினே. கோடி கோடியா கொட்டினாலும் இவளுக்கு ஈடாகாது. கம்மியா தான் பேசுவாளோ. வாய் கொடுத்து பாரு, நீதான் காதுல பஞ்சு வச்சுட்டு ஓடுவேன். அப்பெல்லாம் இல்லையா, அமைதியா இருக்கா. ஏன் அவ பேசணும்னு உனக்கு தெரியாது? தெரியும், பேசணும் போல இருக்கு. இப்ப எங்க போறீங்க? நீ என் கூட பண்ணானா? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதான் பார்ட்டி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டு போய்கிட்டு இருக்கேன். ஐயோ தாயே, தங்கச்சானி, தங்கச்சியானி இல்ல, தெய்வம், தெய்வமே, தெய்வமே, நன்றி சொல்வேன் தெய்வமே. கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. என்ன காதலிய பார்த்தனே பித்து பிடிச்சிட்டான்னு கேட்க உனக்கு? ஓ, மேக்கத்துல இருப்ப போலுக்கு. அவ அப்படினாலே எனக்கு கொஞ்சம் இருக்குதா. சரி சரி, வீட்டுக்கு கூட்டு போ, நான் வரேன். நீ வீட்டுக்கு தானே போய்கிட்டு இருக்க? ஆமா, என் ஆள் வரும்போது நான் வரமாட்டேன். சரி சரி, நான் தான் வர சொன்னேன். வீட்டுக்கு போங்க, நான் பின்னாடியே வரேன். சரி. இல்லைன்னா அவளை என் வண்டி வர சொல்லு. ஆகா, லியோனா மட்டும் அண்ணன் கூட கார்ல போயிட்டானா நான் கிங்ஸின் கூட நெருக்கமா வரலாம், பக்கத்துல உட்காரலாம். லியோனா என்ன? நீ அண்ணன் கூட கார்ல போயிரு, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். அண்ணனை கூப்பிட்டா. ஏன்டி என்ன மாட்டி விடுதா? நீ தானே கூப்பிட்ட. ஜபா, என்ன ஜபா நடக்குது? நீ பார்த்த வேலை எங்க கொண்டு விட்டுருக்கு பாரு. ஏனா அண்ணன் கூட கார்ல போயிரு. சீக்கிரம் வர சொல்லு. லியோனா, சீக்கிரம் போ. இங்க பாரு, நீ அண்ணன் இப்போதைக்கு தெரியக்கூடாது, சரியா? அவளுக்கு தான் விருப்பம் இல்ல, வேண்டாம். அவ என் ஃப்ரெண்டுன்னு. இல்ல கிங்ஸே, அவ போட்டுமே. இதுல என்ன இருக்கு? இல்ல, அவ போக மாட்டா. இங்க வா. தப்பா
தப்பா எடுத்துக்காத. அவரும் நானும் தான் லவ் பண்றோம். அப்பாடா, அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு கரங்க நினைக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ். வேற எதுவும் இல்லையே? அவரும் நானும் தான் லவ் பண்றோம். ஓ, வா வா வண்டில ஏறு. கிங்ஸ்லேன் வேண்டாம், அவ இங்க போகட்டும். வா. நான் இவங்க கூட கார்ல போறேன். பரவாயில்லையே. கார் அந்த சைடு இருக்கு, வா. சரி. ப்ளீஸ் மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் தரும். சோர்வை நீக்கி சுறுசுறுப்பை தருவது உங்களுடைய லைக்கு கமெண்ட் தான். ப்ளீஸ் மறக்காம. அப்படியே கிராமத்து காவியம். மண் வாசனை மாறாத முகம், மண் வாசனை மாறாத அதே வெக்கம். இவ்வளவு வெக்கப்படுற பொண்ணு எப்படி எனக்கு காதலிச்சுன்னு சொன்னா? வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, திரும்பி கூட பார்க்கல. ஆனா என்ன விரும்புறா? என்னை எப்படி விரும்பினா? எங்க என்ன பார்த்தா? சொல்லவில்ல. கிராமத்து பொண்ணுங்க ஒருத்தர் மனசார விரும்பினா சாகுற வரைக்கும் அவங்கள நினைச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு. அப்படியா இருக்கலாம். எப்படியோ நான் அதிர்ஷ்டக்காரன். கல்யாணமே வேண்டாம், கல்யாண ஆசை விருப்பம் இல்லாம இருந்த என்னை தேடி வந்திருக்க தேவதை பாரு. உன் கூட வாழ்ந்தே தீருவேன். எத்தனை தடைகள் வந்தாலும் முடிச்செறிஞ்சிட்டு உன் கூட வாழ்ந்தே தீருவேன். உன் கூட நான் வாழ்ந்தே தீருவேன். உன்னை என் மனைவியா நான் அடைஞ்சே தீருவேன். உன் மூலமா குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு அழகான குடும்ப வாழ்க்கையை நான் வாழணும். உன் அன்பான கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கணவனா நான் அடங்கி இருக்கணும். ஒரு மனைவியா என்ன நீ மிகவும் நேசிக்கணும். காதல பின்னி பிணைஞ்சிருக்கணும். எப்பவுமே நான் உன்னை அள்ளி அணைக்கணும். இப்பவும் எனக்கு அள்ளி அணைக்கணும் போல இருக்கு. ஹாய். ஹாய். பேரு லியோனா. அவரே மாதிரி பேர் அழகா இருக்கு. எனக்கு தெரியுமா? தெரியுமா? எப்படின்னு தெரியலையே. அதிகமா பேச மாட்டேங்கிறா. பரவாயில்ல, அவ எனக்குன்னு முடிவாயிட்டு என்ன உயிர்க்கிறா காதலிக்கிறா. அவளை பத்தி மெதுவா தெரிஞ்சுக்கிறது இருந்தாலும் ஆர்வமா தான் இருக்கு. எனக்கு இன்னும் பிறந்தவா. ஓ, ஜன்னல வேணா போட்டுக்க. இல்ல இருக்கட்டும். இல்ல, மரச்செடி கண்ணில் பட்டுறோம். ஜன்னல வேணா அடைச்சுக்க. சரி. இந்த பட்டன் தானே? அந்த பட்டன் தான். அதை அமுக்குங்க. இது மாட்டேங்குதே. ஒரு நிமிஷம். நான் போடுறேன். போட்டுட்டேன். வந்த எந்த வேலையும் முடியாது போலுக்கு. அவ பாட்டுக்கு காதலுக்கு எதுன்னு போயிட்டா. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாம போயிடும் போலுக்க. நான் எப்படி எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிக்க போறேன்? காதலுக்கு எதுன்னு போயிட்டா. இல்ல இல்ல, சீக்கிரம் சீக்கிரம் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். காதலுக்கு அருமந்திரம். என்ன எலவோ தெரியல. இதெல்லாம் எப்படிதான் காதல் வரதோ தெரியல. ஒட்டிக்கிட்டு போய் நிற்க, அப்படி கட்டிக்கிட்டு போய் நின்றுட்டு இருக்கோம். உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த வேலையை பார்த்துட்டல நீ. இப்படி ஆகும்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஜபா. இப்போ அவங்க எப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கலாம். முன்ன பின்ன தெரியாத வண்டி ஆம்பளடி. இப்படி வேண்டாதவளை பார்த்து வச்சிருக்க. ஒருவேளை அவகிட்ட தப்பு நடந்தா எப்படி பண்ணுது? எனக்கு பயமா இருக்கு. கார்ல தனியா போயிருக்கா. ஏதாவது ஆச்சு வச்சுக்க. எனக்கு பயமா இருக்கு. இப்போ பயந்துட்டு பண்ண சும்மா இருந்துக்க வேண்டியது.
நீ மட்டும் வாயை மூடிக்கிட்டு இருந்தா இன்னத்துக்கு வீட்டுக்கு போனோமா தின்னமா வீட்டை பக்கம் போனோமான்னு இருந்திருக்கலாம். இப்போ எவன் கூடயோ கோத்து விட்டுருக்கேட்டி. இனி கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணணுமே. மெயின்டைன் பண்ண விடு. அவன் பொறுக்கியா இருந்தா என்னட்டி பண்ண முடியும்? ஏற்கனவே பெரிய இடம், பிசினஸ் பண்ணுவாங்க. புத்தி எப்படி இருக்கும்? உன்னை கொண்டதுக்கு ஆள் இல்லை. சரி ஜபா. அவன் என்னன்னா அவளை விழுங்குற மாதிரி பார்க்கான். அது கூட தெரியாம அவ பாட்டில பொருளை கட்டி நிற்கா. சே, நான் என்ன வேலையா வந்தேன், இப்படி சுத்திக்கிட்டு இருக்கேன். சே, இல்ல சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு எது கிளம்பணும். இது நமக்கு செட் ஆகாது. ஹலோ, எங்க வீடு வந்துட்டு. அப்பா, வீடு வந்துட்டா. ஃபர்ஸ்ட் லியோனா வந்துட்டாளான்னு பாரு. வாங்க, எங்க வீடு வந்துட்டு வாங்க. சரி, சீக்கிரம் அவகிட்ட இன்னைக்கு தெரிஞ்சுட்டு எது கிளம்பிடலாம். இங்க பாரு, லியோனா மட்டும் வரல உன்னை கொன்னே போட்டுருவேன். எனக்கு பயமா இருக்கு. இப்போ பயந்து என்ன பண்ண? வந்திருப்பல்ல, போய் பாப்போம் வா. டாடி, டாடி இருங்க, நான் போய் எங்க டாடி கூட்டிட்டு வரேன். சரி, லியோனா எங்க? அவங்க கார வந்துட்டு இங்கதான் எங்க இருப்பாங்க, நான் பாத்துட்டு வரேன். சரி, சீக்கிரம் லியோனா பாத்துட்டு வாயே. சரி, பாத்துட்டு வரேன். நம்ம சீக்கிரம் போயிடுவோண்ணா. சரி. சுப்பையா, வந்திருக்கவங்களுக்கு ஜூஸ் கொடு. லியோனா மாட்டிருப்பாடி. என்ன ரெண்டு பேரும் ஏன் பதட்டமா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை அம்மா, லியோனாக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. நம்ம ஒரு சைட்ல எப்படிப்பா இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன்? சந்தேகமா இருக்க. அப்படி என்ன பிசினஸ் பண்றான் இவன்? சரி கிங்ஸன், நாங்க போய் லியோனாவை பார்த்துட்டு வரோம். ஏதோ அவளை மாட்டி விட்ட மாதிரி தெரியுது. இல்லையா? இல்ல, உங்க மொழியெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. உண்மை சொல்லுங்க, அவளை எதுவும் மாட்டி விட்டுட்டீங்களா? உண்மை சொல்லிடுமா? வாயை மூடிக்கிட்டே இரு. அதுக்கும் சேர்த்து வச்சு ஏதாவது பண்ணிட போறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. நீ மூடிக்கிட்டு நில்லு. சொல்லுங்க, அவளை ஏதாவது மாட்டி விட்டுட்டீங்களா? இல்ல கிங்ஸன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ பாட்டில் நில்லு. நீ சும்மா இரு, அதெல்லாம் வந்துருவா. அவளை போய் பார்த்துட்டு வரலாம். இவங்க ரெண்டு மொழியுமே சரியில்லை. ஏய் ஜபா, ராணி, இவங்க தான் என் மம்மியும் டாடியும். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. என் பொண்ணோட ஃப்ரெண்டுனா நீங்களும் என் வீட்டு பொண்ணுங்க தான். சரிம்மா, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்காக லஞ்ச் ரெடி பண்ணிருக்கேன். நல்ல திருப்தியா சாப்பிடுங்க. சரிங்கம்மா. அம்மா, கிங்ஸ்ல எங்க? பார்த்துட்டு வரேன்ட்டு போனா. அப்படியா? அவ என் ஃப்ரெண்டுமா. சரிம்மா, எங்க? இங்க தான்ப்பா நின்னுக்கிட்டு இருந்தா. இப்ப நான் பார்த்துட்டு வரேன். சரி சரி, வந்திருக்க பிள்ளைங்களை நல்லா கவனி. எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரிங்க. சரிம்மா, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன்னா. சரி. இது உங்க வீடு மாதிரி. என் பொண்ணு கூட படிக்கீங்க. என் பொண்ணு மாதிரி தான் நீங்களும். சரியா? கூச்சப்படாம நல்லா இருக்கணும். சரிங்கம்மா. என்னடா முக்கியமான வேலை, அதான் கிளம்பிட்டு இருக்கேன். என்ன? இல்லப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், டைம் இருக்குமா? ஒரு நாள் இப்படிலாம் கேட்க மாட்டியா? என்ன? இல்லப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமான கேட்டீங்கல்ல. கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஒத்த கால நின்றுட்டு இருக்கிய. எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கல விருப்பம். இப்ப எனக்கும் விருப்பம்ப்பா. என்ன சொல்ற? சரி, இது இருக்கிறதுல பெஸ்டான இடமா பார்த்து உனக்கு நான் முடிச்சு வைக்கேன். உனக்கு நல்ல பொருத்தமான பொண்ணை நான் பாக்குறேன். இல்லப்பா, நீ ஏதோ சொல்ல வர. என்ன? இது வரைக்கும் கல்யாணம், காதல் எதுலையுமே எனக்கு விருப்பம் இல்லாம இருந்தது. அதுக்கு சில காரணம் இருந்தது. ஆனா நான் இப்போ ஒரு பொண்ணு இல்லப்பா, ஒரு பொண்ணுகிட்ட என் மனசை பாதி கொடுத்துட்டேன். பேசுறது கிசுறது தானே? ஆமாப்பா, சத்தியமா அப்படி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில நான் சந்திப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலப்பா. இல்ல, அப்படி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வருவானு நான் நினைச்சு பாக்கல. அந்த தெய்வமே முடிச்சு போட்ட மாதிரி அந்த பொண்ணே லவ் சொல்லிச்சுப்பா. என்னடா சொல்ற? இது தெய்வமே போட்டு முடிச்சுப்பா. அப்பா, எனக்கு கல்யாணம்னா அது அந்த பொண்ணு கூட தான். அது இல்லடா, உனக்கு கல்யாணம் எனக்கு சந்தோஷம் தான். சரி, எந்த கோடீஸ்வரட்டு பொண்ணு, வக்கீலு இல்ல அரசியல்வாதி யாரா இருந்தாலும் பரவாயில்ல, பேசி முடிச்சிடலாம். நீங்க ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் நம்மளோட அதிகம் தானே. சரிடா, நமக்கு கீழே இருந்தாலும் பரவாயில்ல. உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? கீழேனா ரொம்ப கீழே. என்ன சொல்ற? அப்பா, அவ கஷ்டப்பட்டு விட்டு பொண்ணு.
சும்மா சாதாரண வீட்டு பொண்ணு. சாதாரண வீட்டு பொண்ணுனா அப்பா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் எந்த பொண்ணுமே ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். நான் வாழ்ந்தேன் அவ கூட தான் வாழ்வேன். வாழ்ந்த அவ கூட தான் வாழ்வேன். அவளை என் உசுர நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கொண்டு அது அவ கூட மட்டும்தான். இல்லைன்னா என் வாழ்க்கையில அதெல்லாம் நீங்க மறந்துட வேண்டியதா. என்னடா சொல்லி உலகிட்டு இருக்கா? டேய் நம்ம ஸ்டேட்டஸுக்கு அப்படிலாம் முடிக்க முடியாது. டேய் நம்ம ஸ்டேட்டஸ்ல யாருமே என்ன மறைக்க மாட்டாங்கடா. அது எனக்கு தெரியாது. ஸ்டேட்டஸ் பார்த்தா நீங்க பண்ணிருக்கீங்க. அப்போ என்னால முடியாதுப்பா. இங்க பாரு, அப்பெல்லாம் கஷ்டப்பட்டு பிள்ளைய நான் சம்மதிக்க மாட்டேன். அப்போ நீங்க அவளை பாருங்கப்பா, உங்களுக்கே பிடிக்கும். நான் வாழ்ந்தா அவ கூட தான் வாழ்வேன். சரி, நான் முக்கியமான ஒரு பிசினஸ் விஷயமா போய்கிட்டு இருக்கேன். வந்து இதை பத்தி பேசிக்கலாம். எப்போ பேசுறாலும் நீ தான் பேச போறேன். உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு பிடிச்ச வழியை எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு பாருங்க. அப்படி இவன் மனசுல இடம் பிடிச்சவா யாரு? கல்யாணமே வேண்டான்னு இருந்தான். இப்ப வாழ்ந்தா அவ கூட தான் வாழ்வேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன் பையன் என்ன சொல்லிட்டு போறான்னு பார்த்தல? அவன் தான் ஆசைப்படுறாள். நம்மளும் தாத்தா பாட்டி எப்போ ஆகுறது? பொண்ணு ரதி மாதிரி இருக்கா. பாத்தியா? பின்ன பார்க்காமல சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஓரமா நின்னுக்கிட்டு இருக்கா. கண்ணு மூலி ஒன்றும் அவ்வளோ அழகா இருக்கு. பூலோகத்து ரொம்ப மாதிரி இருக்கா. பின்ன உங்க பையன் விழாம என்ன பண்ணுவான்? எங்குள்ள பொண்ணு நின்று விசாரிச்சியா? அவ துணிமணி எல்லாம் பார்த்தா கஷ்டப்பட்ட வீட்டு பொண்ணு மாதிரி தான் இருக்கு. அங்க பாருங்க, விடுங்க. அவன் விரும்பிட்டால, அவன் எப்படி வாழ்ந்துட்டு போட்டோம். நாம என்ன அங்கே போய் வாழ போறான்? அவதான் இங்க வந்து வாழ போறா. உங்க பையனுக்கு பிடிச்ச மாதிரி முடிச்சு போடுங்க. எந்த ஊர் என்னன்னு விசாரிச்சியா? தெரியலங்க, நான் இன்னும் அதை பத்தி எதுவும் பேசல. தூரத்துல தான் அவளை பார்த்தேன். மா நிறத்துல இருக்கா. அவ்வளோ அழகு போல இருக்கா. செஞ்சு வச்ச சிலை மாதிரி. ஒரு நடந்து வந்தா அப்படியே பூலகத்திரம்ப வந்த மாதிரி இருக்கு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? உண்மையில அவ்வளோ அழகா இருக்கா. அதான் உங்க பையன் விழுந்துட்டான். சரி, விசேஷமா போறீங்க, வந்து பாத்துக்கலாம். கிளம்புங்க. நான் வேணா அந்த பொண்ணை பார்த்துட்டு போட்டா? இல்ல வேண்டாம். அந்த பொண்ணும் உங்க பையனும் பேச போறாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், நானும் வந்து பாருங்க. சரி, முக்கியமான மீட்டிங், நான் கிளம்புறேன். என் பையன் சரியா தான் தேர்ந்தெடுத்திருக்கான். எந்த ஒரு பொண்ணுன்னு தெரியல. அம்மா, இன்னும் அவ என் அண்ணன் உங்களுக்கு தெரியாது. விளையாட்டுல உங்களுக்கு அம்மா காட்டி கொடுத்துறாதீங்கம்மா. அவளுக்கு இன்னும் கிஷோர் நம்ம அண்ணன்னு தெரியாது. அவ யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ரொம்ப அழகா இருக்கா. அதான் அண்ணன் விழுந்திருக்கான். பட்ட ரஸ்கர் எப்படி பண்ணிருக்கான் பாத்தீங்களாமா? எப்படியோ ஒரு பொண்ணை விரும்பியிருக்கால. விடு. சரி, அந்த பொண்ணுக்கு ஏதாவது தங்கத்தை செயினுக்குன்னு போட்டு விடு. சரிம்மா. என்ன காதல் முடிஞ்சதா? எப்படி என்ன காதல் எழு தண்டி போய்கிட்டு இருக்கு போலுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தனியா கார்ல அளவுக்கு எனக்கு தைரியம் வந்துட்டு. என்கிட்ட கிராமத்து பொண்ணா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்தா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா, தனியா ஒரு பையன் கூட கார்ல வர. ஓ, காதலன் அப்படின்னு தைரியம் வந்துட்டியோ? காதலனாவே இருந்தாலும் ஆம்பளைங்கதை மறந்துடாத. உங்க கூட 3ல இருந்து 5 வரைக்கும் நான் இருக்கல. உங்க கூட ஹோட்டல்ல வர இருக்கல. அதே மாதிரிதான் நீங்க ஜென்டில்மேனா நடந்துக்கல. இவ்வளவு நாளா இருக்கு, நீங்க என்ன தப்பாவா நடந்துக்கிட்டீங்க? நானும் அவனும் ஒண்ணா? ஏன் உங்களுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு இந்த மாதிரி தேவைப்படாது. இனி என்ன மடக்க பாக்குற? எனக்கு பொண்ணு தேவைப்படாது. சரி போதும், காதலன் கூட பார்த்தாச்சு, பேசியாச்சுல. நம்ம டைம் இங்க பாரு, சீக்கிரம் வந்து கிளம்புறோம். 3 நம்ம டைம். எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும், நிறைய பேச வேண்டியிருக்கு. இங்க பாரு, லவ்வுக்கு வேணும் போறேன், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ என்கிட்ட பேசுறத நிப்பாட்டிடாத. இல்ல, எனக்கு மனைவிட்டு பேசுறதுக்கு வேணும். உனக்காக தானே காலேஜ் இங்க பேருக்கு வந்திருக்கேன். இல்ல நான் காலேஜுக்குலாம் வரணும் அவசியமே இல்லை. உன் கூட இருக்கணும், உன் கூட டைம் பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஒரு தாயா, ஒரு சேயா நீ எனக்கு எல்லாமே இருக்க. அதனாலதான் தாய்க்கு பெண் தாரம். தாயா இருக்குன்னு சொன்னீங்க, தாரமாருன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். வீணா ஆசை வளர்த்துட்டேன், மறக்க முடியல, தவிக்கிறேன். என்ன? ஒன்னும் இல்ல. 3:30 நம்ம டைம். நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு யாரு லியோனான்னு பேர் வச்சா? லியோனா, கொஞ்சம் பேசணும். தனியா வரியா? கிளம்பலாம், கொஞ்சம் பேசணும், முக்கியமான விஷயம். வா, என் பிளான்லயே மண்ணடி போட்டுரும் உங்களுக்கு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். 3 to 5 இங்க இருந்து 3 மணிக்கு கிளம்பணும். அதுக்கு மேல 1 நிமிஷம் கூட நான் பொறுக்க மாட்டேன்.
நான் யாருங்கிற உண்மை உனக்கு நல்லா தெரியும். என்ன மிருகமா மாத்திராத. இல்ல அவரு பேசணும்னு சொல்றாரு. காதலி கர்மாந்திரன்னுக்கிட்ட சீக்கிரம் சீக்கிரம் பேசிட்டு வா. 2 மணி வரைக்கும் எவ்வளவு வேணாலும் பேசிக்க, எவ்வளவு நாள் கொஞ்சம் கொலாவிக்க. ஆனா 3:30 என் டைம். எவ்வளவு வேணாலும் கொஞ்சம் கொலாவிக்கன்னு சொன்னேன். என்ன பொண்ணுமோ பண்ணி தெளிங்க. என்ன கருமாந்திரமோ தெரியல. உன்னை நான் ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சிட்டேன். நீ சத்தியமா அந்த மாதிரி ஈத்திர வேலை போப்பன்னு எனக்கு தெரியாது. ஏதோ உன்கிட்ட மன விட்டு பேசி உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கி வச்சிருந்தேன். நாசவனாக்கிட்டேன். ஆனாலும் உன்கிட்ட நான் பேச நினைச்சதை பேசிதான் ஆகணும். சீக்கிரம் காதல் கருமந்தத்தை பண்ணிட்டு சீக்கிரம் வர வரைய பாரு.